காவேரியும் விஜயும் சீக்கிரமாகவே சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகாநதி அடுத்த வர எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். விஜய் பார்த்தீங்கன்னா காவேரி கிட்ட இந்த மாதிரி ஒன்று டிவோர்ஸ் பண்ண போகிறேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் சைன் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளாண்டுட்டு இருப்பாரு. விஜய் வந்து விளாட்றது தெரியாமல் காவேரியும் ஐயோ நம்ம டிவோர்ஸ் பண்ண தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க போல், அதனால தான் லாயர்லாம் வராங்க போல், நம்மள்ட்ட சைன் வாங்கினது எல்லாமே அதுக்காக தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருப்பாங்க. விஜய் பார்த்தீங்கன்னா காவேரிக்காக அவர் ஆஃபீஸில் தனியாக கேபின் வச்சு காவேரிக்கு வந்து எம்டி போஸ்ட்டை வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. அதனால எதை வந்து காவேரி கிட்ட காமிச்சு காவேரிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போயிருப்பாரு. அதனால 5 நிமிஷம் வெளியே வெயிட் பண்ணு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை வந்து காரில் வெயிட் பண்ண சொல்லியிருப்பாரு. காவேரி பார்த்தீங்கன்னா விஜய் வந்து நம்ம டிவோர்ஸ் தான் பண்ண போறாரு, அதனால நம்ம இங்கே இருக்கக்கூடாது, அதுக்காக சைன் வாங்குறதுக்காக தான் லாயரிங்க வந்திருக்காங்க, அதுக்காக தான் நம்மளையும் கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து பயந்துக்கிட்டு இங்கேருந்து இப்போயே கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கார் எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறாங்க. விஜய் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பார்க்குறாரு, அங்கே இருக்கு காவேரி இருக்க மாட்டாங்க. காவேரி இல்லாதனால காவேரிக்கு கால் பண்ணி பார்ப்பாங்க. காவேரிக்கு எத்தனை கால் பண்ணாலும் காவேரி வந்து அட்டன் பண்ணவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த டென்ஷனில் பார்த்தீங்கன்னா ரோட்டில் முன்னாடி வந்தவங்களை கவனிக்காமல் அவங்க மேலே விடுறதுக்கு போயிடுவாங்க காரை அவங்க மேலே விடாமல் டக்குன்னு காரை திருப்புறேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் மோதி காவேரிக்கு வந்து நெத்தியில் அடிபட்டுரும். லைட்டாக பார்த்தீங்கன்னா ரத்தம் வரும். அதுக்கப்புறம் அங்கே உள்ள மக்கள்லாம் ஓடி வந்து ஐயோ என்னாச்சுமா அப்படின்னு பதறி அதுக்கப்புறம் காவேரியை வந்து வெளியே வர சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அப்போதைக்கு விஜய் கால் பண்ணுவாங்க. அந்த காலை ஒருத்தவங்க வந்து எடுத்து இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃப்க்கு வந்து அடிபட்டுருச்சு சார், இந்த மாதிரி இந்த இடத்துல மோதிட்டாங்க, உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு கால் பண்ணுவாங்க. விஜய் வந்து அந்த 10 நிமிஷத்தில் வந்துடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க பக்கத்துலேயே இருந்து அப்படின்னு சொல்லுவார். இதுக்கப்புறம் கதை வந்து எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து காவேரியை பக்கம் வந்துடுவார். வந்துட்டு காவேரியை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அடிப்பட்ட இடத்துல வந்து கட்டு போடுவாங்க. கட்டு போட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாத்தாவும் பாட்டியும் என்னாச்சுப்பா ஏன் காவேரி கட்டு போட்டிருக்கா அந்த மாதிரி கேட்பாங்க. இல்லை தாத்தா இந்த மாதிரி ஏதோ ஒரு ஞாபகத்தில் காரை ஓட்டிகிட்டு போய் இந்த மாதிரி எங்கேயோ மோதிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏம்மா பார்த்து நிதானமாக இருந்திருக்கலாம்ல, ஏம்மா இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டியும் காவேரியை பற்றி கேட்பாங்க. இல்லை தாத்தா தெரியாமல் ஏதோ ஒரு ஞாபகத்தில் போய் இதாகிடுச்சு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா நம்ம காவேரிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்த்தா அதுவும் நடக்கலை, காவேரியும் நம்ம டிவோர்ஸ் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இந்த விஷயத்தை எவ்வளோ சீக்கிரம் காவேரி கிட்ட சொல்ல முடியுமோ ஃபஸ்ட்டு சொல்லணும், திரும்ப எப்படியாவது ஆஃபீஸ்க்கு வந்து டைம் கிடைக்கிறப்ப காவேரியை கூட்டிகிட்டு போய் ஃபஸ்ட்டு இந்த சர்ப்ரைஸ் அவகிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நினைப்பாங்க. அதுக்கப்புறம் காவேரி பார்த்தீங்கன்னா சரி நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து வெண்ணிலா பார்க்க போயிடுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காவேரிக்கு அடிப்பட்ட விஷயம் வந்து காவேரியோட அம்மாவுக்கு கங்காக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு காவேரியை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்து வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வர சொல்லிட்டு அதுக்கப்புறம் காவேரி ரூமில் தான் இருக்கா போய் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. காவேரி கிட்ட என்னாச்சு காவேரி, ஏன் காவேரி இந்த மாதிரிலாம் பண்ணுற, உன்னை யார் கார் விட்டு சொன்னா, நீ நிதானமாக இருந்திருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட பேசுவாங்க. இல்லைம்மா ஏதோ ஒன்று ஆயிடுச்சு விடுங்க பார்த்துக்கலாம், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் காவேரியோட அம்மா வந்து இந்த மாதிரி நாங்கள் வீடு மாற்றலான்னு இருக்கோம் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏம்மா என்னாச்சு திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்பாங்க. இல்லைம்மா ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் அந்த வீடு வந்து கொஞ்சம் இடம் பத்தலை, நாங்களாம் வந்து சேர்ந்து இருந்தப்போ எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் கங்காக்கும் குமரனுக்கும் கல்யாணம் ஆகி ரொம்ப நாளாக இந்த வீட்டிலே இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ரூமாவது இருக்கணும்ல, அதனால தான் நானும் பாட்டியும் யோசிச்சு வீடு மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா வந்து சொல்லுவாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா இதுதான் சரியான நேரம், எப்படி இருந்தாலும் விஜய் வந்து நமக்கு டிவோர்ஸ் பண்ண போகிறாரு, அவரே டிவோர்ஸ் கொடுத்துட்டு வெளியே போ அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளே வீட்டை விட்டு கிளம்பிடணும், நம்மளும் அம்மா போகிற வீட்டுக்கே அவங்க கூடயே போகிறோம், இதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து யோசிப்பாங்க. என்ன காவேரி யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்பாங்க. ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு வீடு பார்த்துட்டிங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை காவேரி இனிமேல் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா சொல்லுவாங்க. அதுக்கு காவேரி சொல்லுவாங்க சரிம்மா நானே ஒரு வீடை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் காவேரி பார்த்தீங்க அப்படின்னா நிவினுக்கு கால் பண்ணுவாங்க. நிவினுக்கு தான் வந்து இந்த மாதிரி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைலாம் பார்க்குறனால இந்த மாதிரி எங்கெங்கே எந்த ரேஞ்சில் வீடு கிடைக்கும் அப்படின்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால் நிவினுக்கு கால் பண்ணி கேட்கலான்னு சொல்லிட்டு காவேரி நிவினுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஒரு வீடு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுங்க, இந்த மாதிரி நாங்கள் ஃபேமிலியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிவினும் எதுக்காக வீடு மாற்றுறீங்க அப்படிங்கிற ரீசன்லாம் கேட்டுட்டு சரி நான் உங்களுக்கு வீடு பார்த்து தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காவேரிட்ட எப்படி இருக்க காவேரி அப்படின்லாம் கேட்டுட்டு இப்போ ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை, வாழ்க்கை நல்லா போதா அப்படிலாம் கேட்பாங்க. அன்னைக்கு யமுனா அவங்க வீட்டு பக்கம் வரப்ப ராகினி வந்து ஏதோ லாயர் டிவோர்ஸ் அப்படின்னு ஏதோ பேசிட்டு இருந்த மாதிரி சொன்னா, என்னாச்சு காவேரி எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட நிவின் வந்து கேட்குறாரு. அதுக்கு காவேரி வந்து சொல்றாங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க, ஏதோ தங்கச்சியோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிற உரிமையில தான் நான் உங்கள்கிட்ட வீடு பார்க்க சொல்லி கேட்டேன், இல்லை அதுவும் முடியாதுன்னா சொல்லிடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்லுவாங்க. ஏன் காவேரி ஏன் இப்படி என்னமோ யாரோ ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிற மாதிரி இப்படி பேசுகிற, உன் பிரச்சனை என்னன்னு தானே நான் கேட்டேன், என்ன தப்பாக எதுவும் நான் கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லுவார். அதான் சொல்கிறேன் இல்லைங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் வீடு மட்டும் பார்த்து கொடுங்க, நீங்கள் எப்போ வரணும்னு சொல்லுங்கள், நான் நேரில் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாளைக்கே நான் ஃப்ரீ தான் காவேரி, நீ நாளைக்கே வா நம்ம வீடு பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து சொல்லுவார். சரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் ஃபோனை கட் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காவேரி வந்து நிவினை பார்க்க நேரில் போவாங்க. நேரில் போயிட்டு 2 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா வீடு வந்து தேடுவாங்க. நிவினுக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல வீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கூட்டிகிட்டு போவார். அங்கே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஓனர் வந்துட்டுருக்காரு, அவர்கிட்ட தான் கீ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால காவேரியும் நிவினும் வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிவின் வந்து காவேரியை பற்றி இப்போயாச்சும் என்ன பிரச்சனைன்னு சொல்லலாம்ல காவேரி அப்படின்னு கேட்பாங்க. நேரில் வந்து நிவினை பார்த்தோன்னா காவேரி வந்து கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டு அழுதுருவாங்க. இந்த மாதிரி வந்து விஜய் வந்து என்னை டிவோர்ஸ் பண்ண போகிறாரு, அதுக்காக தான் என்கிட்ட சைன்லாம் வாங்கிட்டு இருக்காரு, அதுக்காக தான் லாயரும் வந்தார் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நிவின் கிட்ட காவேரி வந்து சொல்லிடுவாங்க. உடனே நிவின் வந்து காவேரியை பற்றி என்ன காவேரி சொல்கிற, டிவோர்ஸா, என்ன சொல்கிற, விஜய் அந்த மாதிரிலாம் பண்ணுற ஆள் கிடையாதே, அவர் அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் கூட உன் மேலே அவ்வளோ லவ்வாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பேசினார் என்கிட்டையும் குமரன் கிட்டேயும், அப்படி இருக்கும்போது அவர் எப்படி உன்னை டிவோர்ஸ் பண்ணுவார், நீ ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து சொல்லுவாங்க. அதுக்கு காவேரி சொல்லுவாங்க, நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன், இந்த மாதிரி விஜய் என்னை லவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு இப்போ தான் எல்லாமே புரியுது, வெறும் கான்ட்ராக்ட் ஒய்ஃபாக தான் அவர் இது வரைக்கும் என்னை நினச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயம் எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து நிவின் கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிவின் வந்து காவேரி கிட்ட, சரி இதெல்லாம் நீ நினச்சிட்டு இருக்காத காவேரி, எல்லாம் சரியாயிரும், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து காவேரிக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டோட ஓனர் வந்து அந்த வீட்டை திறப்பாங்க. அதுக்கப்புறம் வீட்டையும் பார்த்துட்டு இந்த வீடு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி காவேரியும் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து 2 பேருமே கிளம்பிடுவாங்க. கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிவின் வந்து விஜய்க்கு கால் பண்ணுவார். இந்த மாதிரி நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு லொக்கேஷன் சென்ட் பண்ணுவார். அந்த லொக்கேஷனுக்கு விஜயும் வந்துடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிவின் வந்து விஜய்கிட்ட, நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல, காவேரி வாழ்க்கை வந்து உங்களுக்கு சாதாரணமாக இருக்கா, எதுக்கு வந்து அவள் வாழ்க்கையில் விளையாடுறீங்க, கான்ட்ராக்ட் மொராட்டி அப்படின்னா அந்த அளவுக்கு லிமிட்டோடு இருந்திருக்க வேண்டியதானே, அதை மாரி தானே அவள் உங்களை லவ் பண்ணா, நீங்களும் அவளை லவ் பண்ணீங்க, இப்போ என்னமோ டிவோர்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, காவேரி என்கிட்ட சொல்லி அவ்வளோ ஃபீல் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து விஜய் கிட்ட சொல்வார். இதை கேட்ட விஜய் பார்த்தீங்கன்னா, ஓ நிவின் வரைக்கும் இந்த விஷயம் போயிருச்சா, எப்படி நிவின் வரைக்கும் இந்த விஷயம் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து யோசிச்சுட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் நிவின் வந்து விஜயை பார்த்து, நாங்கள் 2 பேர் லவ் பண்ணிட்டு இருந்தோம், எங்களையும் பிரித்து ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ்னு அப்படின்னு சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணி அவள் மனசையும் நோகடிச்சிட்டு இப்போ 1 வருஷம் கழிச்சு கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு வெளியே போ அப்படின்னு சொல்கிறீங்க, இதனால அவன் மனசு எவ்வளோ காயப்படும் கொஞ்சமாவது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா விஜய், உங்களுக்குலாம் மனசாட்சின்னு கொஞ்சம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே விஜய் பார்த்தீங்கன்னா, ப்ரோ இருங்க, எதுக்கு இவ்வளோ எமோஷனல் ஆகுறீங்க, இருங்க, எந்த விஷயமும் தெரியாமல் எதுக்கு இவ்வளோ எமோஷனல் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லுவார். காவேரியெல்லாம் நான் டிவோர்ஸ் பண்ணணும் கொஞ்சம் கூட நினச்சதில்லை, நான் அன்னைக்கு சொன்னது தான் இன்றைக்கும், காவேரி தான் என் உலகம், அவள் தான் என் லைஃப், அவள் தான் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நிவின் கிட்ட சொல்லுவார். அப்புறம் எதுக்கு காவேரி டிவோர்ஸ் அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கா, அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து கேட்பாரு. அதுக்கு வந்து விஜய் சொல்லுவாங்க, அதெல்லாம் நான் சும்மா காவேரி கிட்ட விளையாடுற ஒரு கேம், நான் வந்து கம்பெனியில் 50% ஷேர் வந்து காவேரி பேரில் எழுதி வைக்கிறதுக்காக காவேரி கிட்ட சைன் வாங்கினேன், அந்த டாக்குமெண்ட்டை தான் காவேரி வந்து டிவோர்ஸ்னு நினச்சிட்டு இருக்கா, நானும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நிவின் கிட்ட சொல்லுவார். உடனே நிவினும், ஓ இதான விஷயம், இது தெரியாமல் காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, ஃபர்ஸ்ட் அவள்கிட்ட அந்த விஷயத்த சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து விஜய் கிட்ட சொல்லுவாங்க. எனக்கு புரியுது நிவின், இந்த மாதிரி காவேரி நான் டிவோர்ஸ்ன்னு சொன்னேன்னா எந்த அளவுக்கு அவள் ஃபீல் பண்ணுறா, என்னை விட்டுட்டு அவளால் இருக்கவே முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இருந்தாலும் சரி அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளோ நாள் விளாண்டுட்டு இருந்தேன், இதுவே வந்து காவேரிக்கு நேற்று போய் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு காரணமாயிருச்சு, அதனால இனிமேல் இந்த விஷயத்த நான் மறைக்க மாட்டேன், கூடிய சீக்கிரம் இந்த விஷயத்த நான் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நிவின் கிட்ட சொல்வார். இதுதான் அடுத்த வார எபிசோடில் நடக்க போகிற கதை. நம்ம கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.